புதுச்சேரி சுதேசி மில் அருகே உள்ள வனப்பகுதியில் மரங்களை வெட்டி பாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி சமூக அமைப்பினர் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுதேசி மில்லுக்கு உட்பட்ட வனப்பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 5 கோடி ரூபாய் செலவில் ரோப் வாக், சைக்கிளிங் மற்றும் நடைபாதை அமைக்கவும், அடர்ந்த வனத்துக்குள் சென்று பறவைகள், விலங்குகள் மற்றும் அரிய வகை மரங்களை பார்வையிடும் வகையில் திட்டம் தயாரிக்கப்பட்டு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த பணிகளுக்காக மரங்கள் வெட்டப்பட்டு வரும் நிலையில் இந்த திட்டத்தால் மரங்கள் வெட்டப்படுவதுடன் வனப்பகுதியில் உள்ள காட்டு விலங்குகள் மற்றும் வௌவால்கள், பறவைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது என்றும், எனவே இந்த திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பெரியார் திராவிட விடுதலைக் கழகம், அலைகள் இயக்கம், பாதிக்கப்பட்டோர் கழகம் மற்றும் பிரெஞ்சு இந்திய மக்கள் கழகம் சார்பில் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. அலைகள் இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் வீரபாரதி தலைமையில் பெரியார் திராவிட விடுதலைக் கழக ஒருங்கிணைப்பாளர் கோகுல் காந்தி, பிரெஞ்சு இந்திய மக்கள் கழக தலைவர் இருதயராஜ் உள்ளிட்டோர் முன்னிலையில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வனப்பகுதியில் பாதை அமைக்கும் திட்டத்தை உடனடியாக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த தகவல் அறிந்தவுடன் உருளையன்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சமூக அமைப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடுமாறு அறிவுறுத்தினர். இதனை ஏற்று அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.